வணக்கம். அலையில பாபு கிட்ட இருக்கக்கூடிய இந்த இந்து சமய அறநிலைத்துறை ஒரே கொள்ளக்காரங்களோட கூடாரமா மாறி கிடக்குதுங்க. இந்த கோவில் எல்லாமே கொள்ளடிக்கக்கூடிய எப்படியெல்லாம் சம்பாதிச்சு சொத்து சேர்க்கக்கூடிய இடமா கோவில் ஒரு கம்பெனி மாதிரி செயல்பட்டு இருக்கு சேகர் பாபு அமைச்சரவையின் கீழே. காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி காசு. இப்ப ரீசெண்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மதுரையில கடந்த 21ஆம் தேதி மதுரை மீனாட்சி சுந்தரேச திருக்கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருவனந்தாள் அந்த அமைப்புன்னு சொல்லி ஒரு அமைப்பை வச்சு நடத்தியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்க தனியா அதுக்கான ஒரு நுழைவு சீட்டை போட்டிருக்காங்க. டிக்கெட் ஒரு டிக்கெட் 300 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபான்னு சொல்லிட்டு ஏறக்கூடிய பல லட்ச கணக்குல மோசடி பண்ணிருக்காங்க. நம்ம கோவில்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த திருக்கல்யாணத்துக்கு இந்த பக்தர்கிட்ட இந்த மாதிரி வசூல் பண்ணி அதுல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 90% திமுக அந்த உறுப்பினர்கள். இவனுங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிக்கெட் அடிச்சிருக்காங்க. அந்த டிக்கெட் அடிச்சு பக்தர்கள்ட்ட 300 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபான்னு சொல்லி டிக்கெட் வித்துட்டு இந்த டிக்கெட் வாங்கின மக்கள் எல்லாம் பக்தர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நேரா திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த இந்து சமய அறநிலைத்துறை சார்பாகவும் டிக்கெட் அடிச்சு கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, டிக்கெட் கோயில் கிட்ட இந்து சமய அறநிலையத்துறை கிட்ட வாங்கினவங்க கிட்ட இருந்து டிக்கெட் வாங்கினவங்க சரி, இந்த திமுக காரங்க போலியா திருட்டுத்தனமா டிக்கெட் அடிச்சாங்க இல்லையா, அதையும் சரி அத்தனை மக்கள் வந்தாங்க. ஒரே கூட்டமாகி போயிடுச்சுங்க. அந்த டிக்கெட் கையில வச்சுட்டு எனக்கு நான் பார்க்கணும் நீ பார்க்கணும்னு சொல்லி ஒரே தள்ளுமுள் ஆகி போயிடுச்சு. அப்புறம் அந்த அதிகாரி வந்தோடனே உங்ககிட்ட இருக்க ரசீது காமிச்சு அப்படின்னு சொன்னா, இந்து சமய அறநிலையத்துறை கொடுத்த டிக்கெட் வேற இருக்கு, இது இவங்க தனியா அந்த திமுக காரங்க ஒரு அமைப்பு வச்சு நடத்திருக்காங்க, அது தனியா இருக்கு. அதுக்கடுத்து என்னாச்சு, இப்ப கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் வந்துருச்சு நம்ம திருவண்ணாமலையில. இங்கேயும் இவங்க என்ன பண்ணானுங்க அப்படின்னு சொன்னா, தனியா இந்த திமுக காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த தனியா டிக்கெட் அடிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அந்த நுழைவு பாஸ் அடிச்சிருக்காங்க. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் துண்டு சீட்ல இருக்காரு, இவங்க நுழைவு சீட்ல இருக்காரு சேகர் பாபு. ஒவ்வொரு நுழைவு சீட்டா அடிச்சு வித்திருக்காங்க, அதை மாட்டிருக்காங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. ஆனா இந்த மதுரையில இருக்கக்கூடிய இந்த விஷயத்துக்கு அந்த போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த திமுகவோட அழுத்தத்துல அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து வழக்கு பதிவு செய்ய மறுத்திருக்கு. இப்ப நேற்று என்ன பண்ணிருக்காரு நம்மளுடைய அலையலவி அமைச்சர் நம்ம சேகர் பாபு என்ன பண்ணிருக்காங்க, பார்த்தசாரதி கோயில்ல நம்ம வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பார்த்தசாரதி கோயில்ல நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க. அந்த நேரத்துல 2 மாநிலத்தோட கவர்னரா இருங்க பாரதிய ஜனதா கட்சியோட தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நேரடியா, அக்கா நீங்க இவ்வளவு பேர்லாம் வரக்கூடாது, 20 பேர் உங்க கூட எப்படி வரலாம், அவங்க 2 கவர்னர் அவங்க வரிசையா விஐபிக்கான அந்த வரிசையில வந்திருக்கிறாங்க. போய் இவர் வேற என்ன ஒரு கிரியேட் பண்றாரு நம்மளோட அமைச்சர் சேகர் பாபு. அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களிலும் சரி, அத்தனை முக்கிய கோவில்களிலும் சரி, உள்ள யாருக்கு டிக்கெட் வச்சு டிக்கெட் விற்கிறான், உங்க திமுக காரனால விற்கிறான். திமுக அமைச்சரவை இருக்கக்கூடிய கொண்டாட்டி பிள்ளைங்க அப்புறம் வேற ஆளெல்லாம் ஒன்னா சேர்ந்து அத்தனை பேருக்கும் டிக்கெட் நீங்க வித்திருக்கீங்க. இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. கோவில்ல டிக்கெட் விற்கக்கூடிய, டிக்கெட் திருட்டுத்தனமா விற்கக்கூடிய ஒரு கொள்ளைக்கார கூடமாக இந்த திமுக அரசு கோவிலை மாத்தி இருக்குது. பராசக்தியில கருணாநிதி எழுதுவார், கோவில் கூடாது என்பதற்காக, கோவில் கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக மாறக்கூடாது என்பதற்காக கோவில் வேண்டாம்னு. உண்மையிலே கொள்ளைக்காரங்க யாரு? என்னைக்கு இந்த திமுக காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள கோவிலுக்குள்ள வந்தாங்களே, கோவில கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக, திமுக கொள்ளைக்காரர்களின் கூடாரமாக இந்த கோயில்கள் மாறி இருக்குது. கோயில்கள் இருக்கக்கூடிய திருட்டு பாசு விற்கிறாங்க, திருட்டு டிக்கெட் விற்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு இருக்கு, தமிழ் கோயில்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மக்கள் பக்தர்கள் இதை கேள்வி கேட்கணும். பக்தர்கள் நம்ம கோவிலும் நம்ம சாமி நாமே பாதுகாக்கணும். இனிமேல் அரசாங்கத்தை படுத்தி நம்ம கோவிலை விட்டா, நம்ம தாத்தம் பாட்டம் முப்பாட்டம் கட்டிய கோவிலே உங்களோட பேரப்பிள்ளைக்கு கொள்ளு பேரலுக்கு எள்ளு பேரலுக்கு உங்க கோவில் இருக்காது. கோவில் இருந்ததுன்னு சொல்லி நம்ம படிக்க வேண்டி இருக்கும். கோவில் எல்லாம் வித்து தின்றுவாங்க, கோயில் நிலத்தை வித்துருவாங்க, கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் வித்துருவாங்க, சிலையில திருட விட்டுருவாங்க. இந்த ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. இதை பக்தர்கள் உடனடியாக களத்தில் இறங்கி பக்தர்கள் இதை பாதுகாக்க வேண்டும். பக்தர்கள் அரசாங்கத்தை கேள்வி கேட்க வேண்டும். இந்த மாதிரி போலி டிக்கெட்டு, போலி நுழைவு பாஸ் எல்லாம் போடுறது வன்மையாக கண்டிச்சு அவங்களை கைது செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம்.